Hi, I am Kisha. ஹாய் வணக்கம், நான் தான் உங்கள் கார்த்தி விஜய். Hi, என் பேர் சிவரஞ்சனி. ஹலோ வணக்கம். நான் ரோஸ்மேரி கிரேகரி. ஹலோ வணக்கம், நான் தான் தர்மராஜ் பேசுகிறேன். ஷார்ட் ஃபிலிம் த கிஃப்ட் படம் வந்து பினாஸில் ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. டேரக்டர் காமினி வந்து அவங்களால ஒரு நல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் கொடுத்தாங்க. அது ஒரு ஆர்மியோட கதை. எனக்கு சில இடத்துல வந்து பிடிச்சிருந்துச்சி. And I watched the movie The Gift and it was very awesome and nice. அமரனுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் டச்சிங்காக தான் இருக்குது. 2 வாட்டி ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 வாட்டி பார்க்குறப்ப இன்னும் டீட்டெயில்ஸாக தெரிய வந்துச்சு. இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அமரன் படம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்துட்டு தான் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு அமரன் படம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த படத்தில் வர ஒரு ஃபுல் ஸ்டோரியை வந்து ஷார்ட் ஃபிலிமாக பண்ணியிருக்கிறாங்க. நிஜமாக நல்லா இருந்துச்சு கதை. ஷார்ட்டாக ஸ்வீட்டாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. என்னடா இதுன்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிறதுக்குள்ளே ரவி என்னன்னா அப்படி வச்சுட்டு அப்படி காணும் குளோன மாதிரி ஆகிட்டாரு. வார்த்தையில் சொல்கிறதுக்கு அவர் இப்போ இல்லை, அந்த நிஜமாக சாதிச்சுட்டு போயிட்டார். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாரும் அவங்களோட திறமையை நல்லபடி வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒரு நல்ல முயற்சி. படம் இன்னும் கொஞ்சம் நீட்டாக செஞ்சுருந்தாங்கன்னா சில பேருக்கு அந்த புரிதல் கிடச்சிருக்கும். பட் இருந்தாலும் நம்ம மணி சில பேருக்கு வந்து அந்த கதை கொஞ்சம் புரியும், சில பேருக்கு புரியாது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட மிஷன் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உண்மையிலுமே ஒரு பெயினை வந்து நீங்கள் உணரலாம். அதே மாதிரி நான் உணர்ந்தேன். அவர் வந்து வீல் சேரில் கால் இல்லாமல் வரப்போ அந்த கட்டம் வந்து எனக்கு லைட்டாக கண்ணு கலங்கினுச்சு. பிகாஸ் எங்கள் வீட்டில் எங்கள் ஃபாதரும் அந்த மாதிரி தான் கால் இல்லாமல் அந்த வீல் சேரில் இருக்கிறப்ப அதோட பெயின் எனக்கு தெரியும். அவர் எவ்வளோ கோ த்ரூ பண்ணுறாங்க, ஃபேமிலியில் நாங்கள் எவ்வளோ கோ த்ரூ பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு பெயின் எங்களுக்கு இருக்குது. எனக்கு கண்ணு கலங்குது. அதனால அந்த வலி சம்மந்தப்பட்ட இந்த கதை வந்து உண்மையிலுமே ஒரு கிஃப்ட்டு தான். இந்த படத்தை வந்து ரவீன் வந்து நான் நினைக்கல அவர் அப்படி நடிப்பார்னு. பார்த்திங்கன்னா அவருக்கு ஏற்கனவே வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. ஆனால் அந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து எப்படி அவர் டைம் எடுத்து நடித்தார்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் காலை வந்து அந்த ஆர்மி படம், ஸோ ஆர்மி படத்தில் அவர் எப்படி போயிட்டு வர்றாரு அப்படின்றது தான் அந்த கதை. இதை சொல்லக்கூடாது. எனக்கிட்ட அந்த நேரடியாக நீங்கள் பார்க்குறப்ப தான் அதோட சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் படத்தில் உள்ளவங்க எல்லாமே வந்து அற்புதமாக நடிச்சிருக்காங்க. நடிக்கிறதுன்னு சொல்கிறத பார்த்திங்கன்னா வாழ்ந்துருக்காங்க சொல்லணும். காட்டு உள்ள அந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. டைரக்டர் காமினி அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு பின்னாடி இருக்க அனைத்து குழுவினருக்கும் வாழ்த்துக்கள். மிஸ்டர் கிருஷ்ணகுமாருக்கு வாழ்த்து சொல்கிறேன். பிகாஸ் அவர் வந்து இந்த படத்தை ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். ஸோ நீங்கள் எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் ஆல்சோ த என்டையர் டீமுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கீப் சப்போர்ட் த கிஃப்ட். காமெடிக்கு வாழ்த்துக்கள் அண்ட் ஃபார் த என்டையர் டீம். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக யூடியூப்பில் வந்துச்சுன்னா பாருங்கள். கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். யார் யார் பார்க்கணுன்னா தயவு செஞ்சு இந்த 15ஆம் தேதி வந்து யூடியூப் சேனலில் வந்து லான்ச் பண்ணுவாங்க. நீங்கள் மறக்காமல் அதை பாருங்கள். இந்த வேளையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை கவரேஜ் பண்ண ஆரம்பித்ததுக்கு மலேசிய கலை உலகம் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இந்த ஷார்ட் ஃபிலிம் வருகின்ற 15ஆம் தேதி யூடியூப் சேனலில் வருது. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஒரு 12 நிமிஷம் தான் அந்த ஷார்ட் ஃபிலிம். பட்டு ஒரு 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 ஆளோட கதை, ஒரு ஆர்மியோட ஃபீலை வந்து இதில் காமிச்சிருக்கிறாங்க. எப்படி நம்ம அமரன் படத்தை போட்டுறோமோ அதேமாரி மலேசியாவில் இந்த ஷார்ட் ஃபிலிமை நம்மளும் போட்டுறணும். அந்த படம் வந்து ஷார்ட் ஃபிலிமாக இல்லாமல் ஃபியூச்சரில் ஒரு பெரிய ஒரு படமாக வரணும் மலேசியாவில். எனக்கு உண்மை கதை எப்போதும் வெல்லும். அதுதான் வந்து உண்மை. இந்த படத்தை கண்டிப்பாக யூடியூப் சேனலில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.